ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த ஓய்வு நாளின் காலை நேரத்திற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவரே, கடந்த வாரம் முழுவதும் எங்களோடு கூட நீர் இருந்து எங்களை பாதுகாத்து பராமரித்து போஷித்து எங்களை வழிநடத்தினதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆராதனையிலே நீர் எங்களோடு கூட இரும், எங்களோடு நீர் பேசும், எங்களை பலப்படுத்தும், எங்களை நீர் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். Lord, we thank you for this Sunday morning as we go through this service. Oh God, we pray that you speak to each one of us. In Jesus' name we pray. Amen. தேவநாம மகிமைக்காக நாம் யாவரும் 8வது பாமாலையை நாம் பாடுவோம். Let's all sing hymn number 8. Hymn number 8. ஜெபம் பண்ண கடவோம். பரமத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பிரஸ்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றென்றுள்ள எங்கள் அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களே எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமென்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ஆமேன். எல்லா இருதயங்களையும் எல்லா விருப்பங்களையும் எல்லா ரகசியங்களையும் அறிந்திருக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவனே, நாங்கள் தேவனிடத்தில் பரிபூர்ணமாய் அன்பு கூறவும் உமது பரிசுத்த நாமத்தை உத்தமமாய் மகிமைப்படுத்தவும் எங்கள் கர்த்தராகிய கிறிஸ்துவின் நிமித்தம் உமது பரிசுத்த ஆவியின் ஏவுதலால் எங்கள் இருதயத்தின் சிந்தனைகளை சுத்தம் பண்ணியருளோ. நமது இரட்சகராகிய கிறிஸ்து திருவுளம் பற்றி சொல்லிய வார்த்தைகளாவன: நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும்
உன் முழு பலத்தோடும் அன்பு கூர்வாயாக என்பதே பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாயிருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல் பிறனிடத்திலும் அன்பு கூர்வாயாக என்பதே. இவைகளிலும் பெரிய கற்பனை வேறொன்றும் இல்லை என்றார். திருத்துவ திருநாளுக்கு பின்வரும் 3ஆம் ஞாயிறு சுருக்க ஜெபம். ஆண்டவரே, எங்களுக்கு இரக்கமாய் செவி கொடுத்தருளும். ஜெபம் பண்ணுகிறதற்கு பூரணமான விருப்பத்தை எங்களுக்கு தந்திருக்கிற நீர் சகல மோசங்களிலும் துன்பங்களிலும் நின்று உமது பலத்த ஒத்தாசையினாலே எங்களை காப்பாற்றி தேற்ற வேண்டுமென்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். இப்பொழுது வேத பாடங்கள் வாசிக்க கேட்போமாக. The Old Testament lesson is taken from the book of Exodus, chapter 30, verses 17 to 21. Exodus chapter 30, verses 17 to 21. And the Lord spake unto Moses, saying, Thou shalt also make a laver of brass, and his foot also of brass, to wash withal. And thou shalt put in between the tabernacle of the congregation and the altar, and thou shalt put water therein. For Aaron and his sons shall wash their hands and their feet thereat. When they go into the tabernacle of the congregation, they shall wash with water, that they die not. Or when they come near to the altar to minister, to burn offering made by fire unto the Lord. So they shall wash their hands and their feet, that they die not. And it shall be a statute forever to them, even to him and to his seed throughout their generations. Here ends the reading of the Old Testament lesson. வாசிக்க வேண்டிய நிருப வாக்கியம் எபிரேயருக்கு எழுதின நிருபம் 10ஆம் அதிகாரம் வசனங்கள் 19 முதல் 25 வரை. The epistle reading is taken from Hebrews chapter 10 verses beginning to read from 19 to 25. எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் முதல். ஆகையால் சகோதரரே, நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாம்சமாகிய திரையின் வழியாய் புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினபடியால், அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறபடியினாலும், தேவனுடைய வீட்டின் மேல் அதிகாரியான மகா ஆசாரியர் நமக்கு ஒருவர் இருக்கிறபடியினாலும், துர்மனசாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயமுள்ளவர்களாயும் சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரமுள்ளவர்களாயும் உண்மையுள்ள இருதயத்தோடும் விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடும் சேரக்கடவோம். அல்லாமலும் நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுகிறதில் அசைவில்லாமல் உறுதியாய் இருக்க கடவோம். வாக்கு தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறாரே. மேலும் அன்புக்கும் நற்கிரியைகளுக்கும் நாம் ஏவப்படும்படி ஒருவரை ஒருவர் கவனித்து, சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டுவிடாமல் ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்ல கடவோம். நாளானது சமீபித்து வருகிறதை எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும் என்பது. வாசிக்க வேண்டிய நிருப வாக்கியம் வாசித்து முடிந்தது.
Gospel reading is taken from Gospel according to St. John, chapter 13, verses beginning to read from 1 to 10. வாசிக்க வேண்டிய சுவிசேஷ வேத பாடம் பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 10 வரை. St. John's chapter 13 verses beginning to read from 1 to 10. பஸ்கா பண்டிகைக்கு முன்னே இயேசு இவ்வுலகத்தை விட்டு பிதாவினிடத்திற்கு போகும்படியான தம்முடைய வேலை வந்ததென்று அறிந்து தாம் இவ்வுலகத்தில் இருக்கிற தமிழர்களிடத்தில் அன்பு வைத்தபடியே முடிவு பரியந்தமும் அவர்களிடத்தில் அன்பு வைத்தார். சிவமோனின் குமாரனாகிய யூதாஸ் காரியோத்து அவரை காட்டிக் கொடுக்கும்படி பிசாசானவன் அவன் இருதயத்தை தூண்டின பின்பு அவர்கள் போஜனம் பண்ணி கொண்டிருக்கையில் தம்முடைய கையில் பிதா எல்லாவற்றையும் ஒப்புக் கொடுத்தார் என்பதையும் தாம் தேவனிடத்திலிருந்து வந்ததையும் தேவனிடத்திற்கு போகிறதையும் இயேசு அறிந்து போஜனத்தை விட்டெழுந்து வஸ்திரங்களை கழற்றி வைத்து ஒரு சீலையை எடுத்து அறையிலே கட்டிக்கொண்டு பின்பு பாத்திரத்தில் தண்ணீர் வார்த்து சீஷருடைய கால்களை கழுவவும் தாம் கட்டிக்கொண்டிருந்த சீலையினால் துடைக்கவும் தொடங்கினார். அவர் சீமோன் பேதுருவினிடத்தில் வந்தபோது அவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, நீர் என் கால்களை கழுவலாமா என்றான். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, நான் செய்கிறது இன்னதென்று இப்பொழுது நீ அறியாய், இனிமேல் அறிவாய் என்றார். பேதுரு அவரை நோக்கி, நீர் ஒரு காலம் என் கால்களை கழுவப்படாது என்றான். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, நான் உன்னை கழுவாவிட்டால் என்னிடத்தில் உனக்கு பங்கில்லை என்றார். அதற்கு சீமோன் பேதுரு, ஆண்டவரே, என் கால்களை மாத்திரமல்ல என் கைகளையும் என் தலையையும் கூட கழுவ வேண்டும் என்றான். இயேசு அவனை நோக்கி, முழுகினவன் தன் கால்களை மாத்திரம் கழுவ வேண்டியதாக இருக்கும், மற்றபடி அவன் முழுவதும் சுத்தமாக இருக்கிறான். நீங்களும் சுத்தமாக இருக்கிறீர்கள், ஆகிலும் எல்லாரும் அல்ல என்றார் என்பதே. வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட சுவிசேஷ வேத பாடம் வாசித்தாயிட்டு. வானத்தையும் பூமியையும் காணப்படுகிறதும் காணப்படாதுமான எல்லாவற்றையும் படைத்தவராயிருக்கிற சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய ஒரே தேவனை விசுவாசிக்கிறேன். ஒரே கர்த்தருமாய் தேவனுடைய ஒரே பிரான குமாரனுமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன். அவர் சகல உலகம் உண்டாவதற்கு முன்னே தமது பிதாவினாலே ஜனிப்பிக்கப்பட்டவர், தெய்வத்தில் தெய்வமானவர், ஜோதியில் ஜோதியானவர், மெய்தேவனில் மெய்தேவனானவர், உண்டாக்கப்படாமல் ஜனிப்பிக்கப்பட்டவர், பிதாவோடே ஒரே தன்மையுடையவர், சகலத்தையும் உண்டாக்கினவர், மனிதராகி நமக்காகவும் நமக்கு ரட்சிப்புண்டாகவும் பரமண்டலத்திலிருந்து இறங்கி பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரியாட்டிலிருந்து அவதரிக்கும் மனுஷனானார். நமக்காக பொந்து பிலாத்துவின் காலத்தில் சிலுவையில் அறையுண்டு பாடுபட்டு அடக்கம் பண்ணப்பட்டார். வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாள் உயிர் தெழுந்தார். பரமண்டலத்திற்கு ஏறி பிதாவின் வலது பாசத்தில் வீற்றிருக்கிறார். உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க மகிமையோடு திரும்ப வருவார். அவருடைய ராஜ்யத்திற்கு முடிவில்லை. கர்த்தருமாய் ஜீவனை கொடுக்கிறவருமாய் பிதாவிலும் குமாரன் என்று புறப்படுகிறவருமாய் பிதாவோடு குமாரனோடு கூட தொழுது ஸ்தோத்திரிக்கப்படுகிறவருமாய் தீர்க்கதரிசிகள் மூலமாக ஒருத்தருமாயிருக்கிற பரிசுத்த
பரிசுத்த ஆவியையும் விசுவாசிக்கிறேன். ஒரே பொதுவான அப்போஸ்தல திருச்சபை உண்டென்று விசுவாசிக்கிறேன். பாவ மன்னிப்புக்கென்று நியமிக்கப்பட்ட ஒரே ஞான ஸ்நானத்தை அறிக்கை இடுகிறேன். மரித்தோர் உயிர் தெழுதலும் மறுமைக்குரிய ஜீவனும் உண்டாகும் என்று காத்திருக்கிறேன். ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களையும் தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தர் தாமே இந்த ஓய்வு நாள் ஆராதனையிலே கலந்து கொள்ள கர்த்தர் நமக்கு கொடுத்ததான இந்த நல்ல தருணத்திற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். கடந்த வாரம் முழுவதும் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே போதுமானவராக, நம்முடைய தேவைகளை சந்திக்கிறவராக, நம்முடைய வியாதியின் மத்தியிலே நம்மை பலப்படுத்துகிறவராக, நம்முடைய துக்கத்தின் மத்தியிலே நம்மை ஆறுதல் படுத்துகிற ஒரு நல்ல தேவனாய் காணப்பட்டார். அந்த ஆண்டவர் செய்ததான எல்லா நன்மைகளையும் நினைத்து நம்ம ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். We welcome each one of you for the Sunday morning service. God has been with us for last 1 week. So whatever we asked Him, He has granted us because He is our faithful God. Even in our difficult moment, in our sickness, in our bereavement, He has been with us and guiding all of us in every situation which we have gone through for last 1 week. May the good God continue to be with each one of us as we sit in His presence to listen from His word. இந்த காலை நேரத்திலே கூட ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படியாக ரெவரண்ட் டாக்டர் ஆர் ஜெயராஜ் ஐயா அவர்கள் மத்தியில் இருக்கிறார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவரை வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த வாரத்திற்கான மற்ற அறிவிப்புகள், அனைத்து ஐக்கிய கூட்டங்களிலும் ஆன்லைனிலே நடைபெறுகிறது. தயவு செய்து இந்த ஐக்கிய கூட்டங்களிலே நீங்கள் கலந்து கொண்டு ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தையும் நன்மையும் பெற்றுக்கொள்ளுமாறு உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். வருகிறதான வியாழக்கிழமை காலை 7:30 மணிக்கு ஆன்லைன் தர்ஸ்டே சர்வீஸ் நடைபெறுகிறது. ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை இரவு அன்று இந்த லிங்கை உங்களுக்கு அனுப்புகிறோம். தயவுசெய்து வியாழக்கிழமை காலை 7:30 மணிக்கு ஆண்டவருடைய ஆராதனையில் கலந்து கொண்டு ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். வருகிறதான வெள்ளிக்கிழமை காலை 11 மணிக்கு உபவாச ஜெபம் நடைபெறுகிறது ஆன்லைனில் வைத்து. இதில் அநேகர் உற்சாகத்தோடு கூட கலந்து கொள்கிறீர்கள். ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் அற்புதங்களை செய்கிறார். நாம் அனைவரும் ஜெபிக்கிறோம். நம்முடைய ஜெபத்தை கேட்டு இந்த கொரோனாவானது வீரியமானது குறைந்து கொண்டே இருக்கிறது. அதற்காக நம்ம ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். தொடர்ந்து இந்த உபவாச கூட்டங்களிலே கலந்து கொள்ளுமாறு உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். கடந்த வாரத்திலே நாங்கள் டெலிஃபோன் மினிஸ்ட்ரி மூலமாக 80 ஃபேமிலிஸை வந்து ஃபோன் பண்ணி அவங்களுக்காக செபிக்க ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்தார். நாங்கள் ஃபோன் செய்யும் பொழுது நீங்கள் உற்சாகத்தோடு கூட எங்களுடைய காலை அட்டென்ட் செய்தீர்கள். எங்களுக்காக ஜெபியுங்கள் ஐயா என்று சொல்லி அநேகர் சொன்னீர்கள். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. நாம் கடந்த வாரத்திலே நாம் கர்த்தருக்கென்று கொடுத்ததான காணிக்கை 53,641 ரூபாயாக இருக்கிறது. All the fellowships will meet through online this week. Thursday service 7:30 online service. The link will be sent on Wednesday night. Please watch this service and be blessed by God. Friday 11 o'clock we'll be having the fasting and prayer through Zoom meeting. So these days I think number of you are joining through Zoom meeting in online fasting prayer. May the good God continue to bless you. Even we encourage all of you, if all our congregation members per family 1 member participate, this one will be a great blessing for our cathedral, even for your family. So we encourage all of you to be part of this online Friday Zoom fasting prayer. So the last week, all our clergy members, we could able to call 80 families of our cathedral. So whenever we call, you are very excited to receive our call, and also you ask us to pray. Thank you, Ayah, for remembering and also praying for us. So it gives us an encouragement. May the good God continue to bless all of you. The last week we are given for the ministry of the Lord is rupees 53,641 rupees. கடந்த 2 வாரங்களாக நாம் ஆசரிப்பு கூடாரத்தை குறித்து நாம் படித்து வருகிறோம். அநேகர் இந்த சீரீஸானது எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறது என்று சொன்னீர்கள். இந்த வாரத்திலே கூட ஆசரிப்பு கூடாரம், வெண்கல தொட்டி,
சுத்திகரிப்பதன் மூலமாக ஆண்டவருடைய பிரசன்னத்திற்கு செல்ல முடியும் என்றதான தலைப்பிலே அருமையான ஆர் ஜெயராஜ் ஐயா அவர்கள் ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம மத்தியில் பகிர்ந்து கொள்வார்கள். ஸோ ஃபார் திஸ் மார்னிங் மெடிடேஷன் த தீம் bronze laver and tabernacle, the cleansing required to enter into the presence of God. So our Presbyter Reverend Dr. R. Jairaj will bring the God's word. As we prepare ourselves to listen from his holy word, shall we all sing together hymn number 17. நம்ம ஆண்டவருடைய வார்த்தையை கேட்பதற்கு ஆயத்தமாக நம் அனைவரும் சேர்ந்து 11வது பாமாலை பாடுவோம். ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான கர்த்தருடைய நாளுக்காக நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். காலைதோறும் உடைய கிருபைகள் புதியனவைகளாக இருக்கிறபடினாலே நாங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய வாழ்நாளிலே இன்னும் ஒரு நாளை கூட்டி கொடுத்து உம்மை ஆராதிக்கும்படியாக ஆண்டவரே எங்களுடைய இடங்களிலே நீர் எங்களை ஆயத்தம் பண்ணுகிறபடினாலே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை வேளையிலும் தேவரீர் நாங்களுடைய சத்திய வசனத்தை தியானிக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் தாமே என்னோடும் எங்களோடும் கூட நீர் பேச வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். நீர் அப்படியாக பேச போவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆராதனை எங்களுக்கு ஆசீர்வதித்தாரும் இயேசுவின் மூலம் செபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். ஆமேன். இந்த அருமையான வாய்ப்பை தேவன் எனக்கு கொடுத்தபடினாலே நான் ஆண்டவருக்கு நன்றி செல்கிறேன். இவ்விதமாக ஒவ்வொரு முறையும் நாம் தேவனுடைய சமூகத்திலே நாம் கூடி நம்முடைய இடங்களிலே நாம் அவரை ஆராதிக்கும் பொழுது தேவன் நம்மோடு கூட பேசுகிறார், தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறார். ஒவ்வொரு ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு வரும்பொழுது, தேவன் கொடுக்கும் பொழுது அதை நாம் நல்ல முறையிலே பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அப்படி பயன்படுத்தும் பொழுது தேவன் நம்மை தொடர்ந்து ஆசீர்வதிக்கிறவராக இருக்கின்றார். இந்த நாட்களிலே நாம் டேபர்னக்கல் என்று சொல்லி
நாம் தியானித்து கொண்டு இருக்கிறோம். கூடாரம், இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்கள் இந்த விதமான ஆசரிப்பு கூடாரத்திலே அவர்கள் தேவனை அண்டினார்கள், தேவனை ஆராதித்தார்கள் என்று சொல்லி நாம் பழைய ஏற்பாட்டிலே வாசிக்கின்றோம். கடந்த 2 வாரங்களாக நாம் படித்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு என்னவென்று சொன்னால், தி பிரான்ஸ் லாவர் அல்லது த பிரான்ஸ் பேசின், வெண்கல தொட்டி என்று சொல்லி நாம் படிக்க இருக்கின்றோம். இந்த டேபர்னக்கிளை நாம் எடுத்துக்கொள்ளும் பொழுது we can see there are 3 main parts in the tabernacle. முதலாவதாக நாம் பார்க்கும் பொழுது தி கோர்ட்யார்ட், இரண்டாவதாக த ஹோலி பிளேஸ், மூன்றாவதாக த ஹோலி ஆஃப் ஹோலிஸ். இந்த ஒவ்வொரு பகுதியிலேயும் 3 முக்கியமான இடங்கள் காணப்படுகின்றது. ஃபார் எக்ஸாம்பிள், கோர்ட்யார்டை நாம் எடுத்துக்கொள்வோமே என்று சொன்னால் அதிலே 3 முக்கியமான இடங்கள். There are 3 important places in the courtyard. Number 1, the gate through which we enter into the courtyard. Second, the bronze altar of burnt offering, which we have studied last Sunday. And the third one is the bronze basin or laver, which we will be studying today. And then the second important place is the holy place. And even in the holy place, there are 3 important places. Number 1 is the lampstand. Number 2, the table of bread. And thirdly, the altar of incense. The altar of incense. மூன்றாவது இடத்தை பார்க்கும் பொழுது ஹோலி ஆஃப் ஹோலிஸ், மகா பரிசுத்த ஸ்தலம் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்திலேயும் we see 3 important things. Number 1 is the curtain. Nobody can get into the curtain except the high priest once a year, and we will be studying later on. So we see the curtain. And secondly, we see the ark of the Lord, the உடன்படிக்கை பெட்டி. மூன்றாவதாக the cover, which is called as the mercy seat, the cover of the ark of the Lord, which has 2 cherubims facing one another. And on the day of atonement, the high priest would go and sprinkle the blood on this mercy seat that is on the top of the ark of the Lord. And even in the ark of the Lord, இந்த உடன்படிக்கை பெட்டிக்குள்ளாக 3 காரியங்கள் வைக்கப்பட்டிருக்கிறது என்று திருமறை நமக்கு சொல்லுகின்றது. இவைகளை குறித்து நாம் தெளிவாக வருகிற காலங்களிலே நாம் படிப்போம். அந்த 3 காரியங்கள் எவைகள் என்று சொன்னால், முதலாவதாக the 2 tablets, 10 கற்பனைகள், மன்னா, மூன்றாவதாக ஆரோனின் கோல், the rod of Aaron. ஸோ இவ்விதமாக இந்த கூடார ஆசரிப்பு கூடாரத்திலே முக்கியமான இடங்கள், முக்கியமான பொருட்கள் இவைகள் வைக்கப்பட்டிருக்கிறது. இவைகள் எல்லாம் விசேஷ விதமாக இயேசு கிறிஸ்துவை நோக்கி, இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு அடையாளமாக, டைப்பாலஜி, இயேசு கிறிஸ்துவை நோக்கி இவைகள் நிறைய காரியங்களை நமக்கு சொல்லுகிறது என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். Our study today is on the bronze basin. And when we study this bronze basin, we will understand 3 important things, maybe 3 significances. First of all, we see the position in the tabernacle where this bronze laver or basin is placed. It has 2 parts, the basin and then the base. And where it is positioned, you will see between
the altar of burnt offering, what we studied last week, and then this bronze basin, and then you have the tent of meeting, that is the tabernacle, the entrance to the tabernacle. So its position between the altar and the meeting of the tent or the tabernacle. இரண்டாவது முக்கியத்துவம் என்று என்ன சொன்னால், the persons, இது யாருக்காக வைக்கப்பட்டிருக்கிறது? That's not for the public, that's not for the Israelite people, but that is only for the clergy, only for the priestly family, Aaron and his sons and his descendants. ஆரோனும் அவனுடைய குமாரர்களும் அவனுக்கு பின்னாக வருகிற சந்ததியார்கள், the Levite family, not for others. That's very, very special. God very, very clearly explained it, that it is not for the public, but it is for the priest to use it. So we see the position is very important, how it is placed between. And then who should use this? The person, only the priest. We understand the Solomon temple was built on the pattern of the tabernacle, whereas the tabernacle was built on the pattern of the Garden of Eden. If you read Genesis chapter 3, you will understand there, Genesis chapter 3 verse 24. Genesis chapter 3 verse 24, I will read it in English, then we will hear it in Tamil also. It says, after he drove the man out, that is Adam and Eve, after they have sinned against God, after God drove the man out, he placed on the east side of the Garden of Eden cherubim and a flaming sword, flashing back and forth to guard the way to the tree of life. தமிழ்ல வாசிப்போம். அவர் மனுஷனை துரத்திவிட்டு ஜீவ விருட்சத்துக்கு போம் வழியை காவல் செய்ய ஏதேன் தோட்டத்துக்கு கிழக்கே கேருபீன்களையும் வீசி கொண்டிருக்கிற சுடரொளி பட்டயத்தையும் வைத்தார். Yes. So we see here the position of the Garden of Eden was east to west or west to east. And after they have sinned, God chased them out of the garden. And then at the east, he has placed the cherubim and flaming sword flashing back and forth. And the scripture says, so that they don't come back through that east direction towards west to eat the tree of life. They should not come back to guard the way to the tree of life. So they were chased from west to the east. So also the tabernacle, the position we will see that it was west to east or east to west. That's the direction. And most of the temples, and I was asking this evening how our cathedral is placed, in what direction. And we said the altar is towards the west, east. Yes, all right. So the Solomon temple was modeled by the tabernacle, but the tabernacle was patterned on the basis of the Garden of Eden. And we see that the Israelite people, they gathered, and the tabernacle was at the center, and they were sitting around the tabernacle. இஸ்ரவேல் ஜனங்கள் இந்த ஆசரிப்பு கூடாரத்தை சுற்றிலும் 4 திசைகளிலும் 3 கோத்திரங்களாக அவர்கள் உட்கார்ந்திருந்தார்கள் என்று சொல்லி நாம் திருமறையிலே வாசிக்கின்றோம்.
ஸோ முதலாவது நான் பார்ப்பது என்னவென்றால் த பொசிஷன், இரண்டாவதாக த பர்சன், அண்ட் மூன்றாவதாக த பர்பஸ். எதற்காக இந்த வெண்கல தொட்டி அங்கே வைக்கப்பட்டிருக்கிறது? மூன்று முக்கியமான காரியங்களை, a threefold purpose, a threefold significance of this bronze laver or basin திருமறை நமக்கு சொல்லுகிறது என்று சொல்லி பார்க்கின்றோம். முதலாவதாக, let's read the Old Testament lesson that was read to us, that is Exodus chapter 30 verses 17 and 18. Exodus chapter 30 verses 17 and 18. தமிழ்ல வாசிங்க பார்க்கலாம். பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, கழுவுகிறதற்கு வெண்கலத்தால் ஒரு தொட்டியையும் வெண்கலத்தால் அதன் பாதத்தையும் உண்டாக்கி அதை ஆசரிப்பு கூடாரத்திற்கும் பலிபீடத்திற்கும் நடுவே வைத்து அதிலே தண்ணீர் வார்ப்பாயாக. சரி, ஸோ இந்த தொட்டியானது அந்த பலிபீடத்திற்கும் கூடார வாசலுக்கும் நடுவிலாக அது வைக்கப்பட்டிருக்கிறது. அது எதற்காக வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், முதலாவது நோக்கம் என்ன என்று சொன்னால், a personal preparation for ministry, a personal preparation for his ministry, priestly ministry. As we said, this is not meant for others. This is only for Aaron and his sons and the future generation. Therefore, the Lord wants godly people, the priests, to be thoroughly prepared before they serve the people. தங்களை தாங்களே அவர்கள் ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையானாலும் சரி, ஆவிக்குரிய வாழ்க்கையானாலும் சரி, நாம் எதை செய்தாலும் நமக்கென்று சொல்லி விசேஷித்த ஒரு ஆயத்தத்தை நாம் செய்ய வேண்டும். ஸோ தேவன் இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு, இந்த ஆசாரியர்கள், பிரதான ஆசாரியர்கள், இவர்கள் அவர்களுக்கு ஊழியம் செய்யும் பொழுது முதலாவதாக அவர்கள் தங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். எவ்ரி சண்டே before we come into the holy of holy place, the holy sanctuary, we the priest, the clergy, we pray together, praying for the service. Of course we would pray even earlier also, but very specifically just before we get into the altar, we pray, Lord, we are entering into your holy sanctuary. We pray that you would prepare us, enable us, so that we are blessed and we will be able to bless the congregation. ஆண்டவரே, நாங்கள் இந்த ஆராதனையை ஆரம்பிப்பதற்கு முன்பதாக எங்களை நீர் ஆயத்தப்படுத்தும், எங்களை நீர் தகுதிப்படுத்தும், எங்களை நீர் உற்சாகப்படுத்தும், எங்களை நீர் ஆசீர்வதியும். நீர் எங்களை ஆசீர்வதிப்பதன் மூலமாக நாங்கள் திருச்சபை மக்களை நாங்கள் ஆசீர்வதிக்க முடியும். ஸோ ஒரு பர்சனல் ப்ரிப்பரேஷன் ஃபார் ஹிஸ் மினிஸ்ட்ரி. அருமையான தேவ பிள்ளைகளே, நாம் ஒவ்வொரு நாளும் தேவனுடைய சமூகத்திலே நாம் ஆயத்தப்பட வேண்டும். காலையிலே எழுந்திருந்து தேவனுடைய சமூகத்திலே அமர்ந்திருந்து, ஆண்டவரே, இந்த நாளுக்காக உம்முடைய சமூகத்தில் வருகிறோம், செய்யப்போகிற எல்லா காரியங்களுக்காக உம்முடைய சமூகத்தில் வருகிறோம், இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வதிக்கும்படியாக, வெற்றியான ஒரு நாளாக மாறத்தக்கதாக, எங்களுடைய வேலைகளிலே எங்களுக்கு வெற்றி கிடைக்கத்தக்கதாக நீர் எங்களை ஆயத்தப்படுத்தும். That's very, very important. A preparation is very, very important before we start working, before we start working for others, before we serve others. We need to be in a position where we are accepted by God. A personal preparation is very, very important, and that is the responsibility of every priest, every pastor, every godly people, that before we serve, we need to be thoroughly prepared. இரண்டாவது முக்கியமான நோக்கம் என்ன என்று சொன்னால், அந்த 30ஆம் அதிகாரத்திலே 19வது வசனத்தை வாசிப்போம்.
அதனிடத்தில் ஆ ஆரோனும் அவன் குமாரரும் தங்கள் கைகளையும் தங்கள் கால்களையும் கழுவ கடவர்கள். எஸ் 19வது வசனம், Aaron and his sons are to wash their hands and feet with water from it. That is what we said. This is only for the priest. So ஆரோனும் அவனுடைய குமாரர்களும் தன்னுடைய கைகளையும் கால்களையும் கழுவ வேண்டுமாம். It is reasonable to wash our hand. Yes. But it says not only your hands, but wash your hands as well as your feet. For what? We need to wash our hands because we need to thoroughly be purified from all uncleanness, all what our hands have done. So முதலாவது சொன்னோம் a personal preparation for his ministry. இரண்டாவதாக என்ன பார்க்கிறோம் என்று சொன்னால் a personal purification for his sins. A personal purification for his sins, washing his hands for all what he has done with his hands, and washing his feet for all the places that he has gone. இந்த ஆசரிப்பு கூடாரத்துக்கு வருவதற்கு முன்பதாக வீட்டில் இருக்கும் பொழுது அல்லது டென்ட்டில் இருந்திருக்கும் பொழுது எங்கெல்லாம் போயிட்டு வந்தார்களோ, so you have come into the God's dwelling place and therefore you need to wash both your hands as well as your feet. That is very, very important. Purification. நாம் ஒவ்வொருவரும் சுத்திகரிக்கப்படுவதற்காக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தினாலே the water in the basin symbolizes the blood of Jesus Christ. It also symbolizes the word of God. It also refers to the Holy Spirit through which that we are purified. We also take baptism before we become the member of the church. We are given baptism with the water, denoting, signifying cleansing, purification, symbolically. So இங்கே பார்க்கும் பொழுது தேவன் தன்னுடைய ஊழியக்காரர்களிடத்திலே சொல்கிறார், you need to purify yourself, a personal purification. சுத்திகரிப்பு செய்து கொள்ள வேண்டும் நம்முடைய பாவங்களுக்காக, that we may be cleansed from all uncleanness. If you read the scripture, you will understand the bronze basin was contributed or donated by the women who served at the entrance of the tabernacle. The women. In those days, we do not have the glass mirror what we have today. To comb our hair, to see our face, we use the glass mirror. But in ancient times, they didn't have the glass mirror, but they had the polished brass. The polished brass or bronze mirror through which they used to see themselves. So the women, they have given it all those bronze mirror so that that will be made as a bronze basin to be used for the priest to have the water over there and to have the purification. Where do we read this? Can you please read? Exodus chapter 38 verse 8. Exodus chapter 38 verse 8 says, they made the bronze basin and its bronze stand from the mirrors of the women who served at the entrance to the tent of meeting. தமிழ்ல வாசிங்க. ஆசரிப்பு கூடாரத்தின் வாசலில் கூட்டம் கூட்டமாய் கூடின ஸ்திரீகளின் தர்ப்பணங்களாலே
வெண்கல தொட்டியையும் அதன் வெண்கல பாதத்தையும் உண்டாக்கினான். Yes. So it's very interesting. The women. We know in Judaism, the women were marginalized. They were treated very, very low in the society. But here we see that the women who served at the entrance of the meeting of the tent, the marginalized women, their bronze mirrors are being used for a holy purpose. A bronze basin where the priest, not the public, only the priest and the high priest, they come and wash their hands and feet to purify themselves. The women, though they were marginalized, but in the sight of God, all are equal. They also played a very, very equal place. The women, because they were so marginalized, we read also in the Old Testament, when we read about the Eli's two sons, ஏலியின் 2 குமாரர்கள், they have sexually abused these women who were serving at the entrance of that meeting of the tent. Can we read 1 Samuel chapter 2 verse 22? 1 Samuel chapter 2 verse 22, it says, "Now Eli, who was very old, heard about everything his sons were doing to all Israel, and how they slept with the women who served at the entrance to the tent of meeting." தமிழ்ல வாசிங்க. ஏலி மிகுந்த கிழவனாய் இருந்தான். அவன் தன் குமாரர் இஸ்ரவேலுக்கெல்லாம் செய்கிற எல்லாவற்றையும் அவர்கள் ஆசரிப்பு கூடாரத்தின் வாசலில் கூட்டம் கூடுகிற ஸ்திரீகளோடே சயனிக்கிறதையும் கேள்விப்பட்டு. Yes. So we see how these women were exploited, misused, mishandled. But in the sight of God, God embraced them, accepted them, and they have contributed towards the bronze basin to be used for the holy purpose. இன்னைக்கு நம்முடைய சமுதாயத்திலே பெண்கள் அல்லது ஏழைகள் பாவப்பட்டவர்கள் என்று சொன்னால் நாம் அவர்களை ரொம்ப மட்டமாக ட்ரீட் செய்கிறோம். அவர்களை குறித்து எந்தவித ஒரு அக்கறை இல்லாமல் நம்ம செய்து விடுகிறோம். ஆனால் தேவன் சொல்லுவது என்னவென்று சொன்னால் அவர்களையும் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும், அவர்களையும் நாம் அங்கீகரிக்க வேண்டும். Last, I think 2 weeks back, I was taking my daughter to Lakadikapul Global Hospital for vaccination. She had to book online and she got the slot. So we went there and she got the vaccination. We were returning by our car. And when we came to the Raniganj site, because during that week, the lockdown was up to 1 o'clock. 1 o'clock. So everybody was rushing to go home. And as I was coming, one auto man, a load auto, and there was no space on my right side, but somehow he wanted to sneeze in, go in, so that maybe he wanted to go back before 1 o'clock. It was happening around 12:40 or 12:45. So he came and hit my car at the back. So my mudguard and the back, the danger light is broken. So we stopped. There was chaos, and then the traffic police came. Then we had the negotiation, talking back and forth. People came, and finally he agreed to give me 2,000 rupees for the damage. Although I may have to spend more, but he gave me 2,000 rupees, and he gave me only 1,000 rupees in my hand. And he said, "Sir, I don't have money, and I will give you by Google Pay. Tomorrow you will get another 1,000 rupees. And I don't know whether he'll give me or not. But the police said, "Sir, if he doesn't give, then you tell me. I'll make sure that he returns some money." So we came back home, so disappointed because of the damage. அடுத்த நாள் காலையில் மத்தியானம் 1 மணி கரெக்டாக ஒரு 1,000 rupees போட்டார். So I was happy.
In the evening, usually every evening, every night, my son used to call us from the Netherlands. So I narrated the story to him. This is what happened. இன்னைக்கு ரெஜியை கூட்டு போய் வேக்சினேஷன் போட்டு வரும்பொழுது ஒரு ஆட்டோ டிரைவர் வந்து காரில் இடிச்சிட்டாரு. அப்புறம் கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணி he has given 2,000 rupees and I got the money. And he was very upset. And I was very upset with him. Because he has come and hit. And he has apologized for what he has done. And he has paid 2,000 rupees also. And now I have to spend more money. But he was saying, Daddy, what is this? Now it is a pandemic time, COVID situation. The auto drivers, they are not getting enough money. They are struggling for daily food. How can you get 2,000 rupees from that man? I scolded him. And then I went to bed in the night. I could not sleep. இரவு நேரத்தில் என்னால் தூங்கவே முடியல. ஏன்னா இவன் சொன்னது மறுபடியும் எனக்கு வந்துக்கிட்டே இருக்குது. இப்படி பண்ணது சரியா தப்பா, இப்படி பண்ணிட்டோம்னு அடிக்கடி எழும்புறேன். So morning I got up, I talked to my wife and my daughter. This is what I had gone through the experience after Richie has talked to me. So I want to return this 2,000 rupees back to the auto driver. And they said, that's a very good decision. And then 1 o'clock, that man sent me 1,000 rupees and he called me, sir, I have sent you by Google Pay. I said, yes, I got the money. But then, please do not have a, rash drive. I know your situation today. And therefore, I want to return that 2,000 rupees back to you. So I am sending it back. I sent the money back and he called me, sir, nobody used to do like this. But thank you so much. சில நேரங்களிலே we need to be also very, very sensitive. Sometimes we have to learn from our children also. And then I was at peace once I have done it. And one of my friends told, no, you should not have given that money to that man. You should have given to the poor people, someone. Anyway, என்ன சொல்லுகிறோமே என்று சொன்னால், நம்ம சமுதாயத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டவங்க, அவங்களை நம்ம மதிப்பது கிடையாது, அவர்களை நம்ம ஒதுக்கி விட்டு போகிறோம். ஆனால் தேவனுடைய பார்வையிலே இவர்களும் விசேஷமானவர்கள் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். So this bronze basin that was placed in the tabernacle, later even during the time of Solomon when he built the temple, there was this bronze basin, but the size was big. And you can read, I am not going to read the verses to you now, maybe you can read it in 1 Kings chapter 7 verses 23 onwards. If you read, you will see the story where this bronze basin was called as sea of cast metal, because that size was so big. This circular, that size was 15 feet and the deep was 7.5 feet. So it's so deep, so big, and that is why it was called as sea of cast metal. And this was made out of the bronze, and this was made by a man named Hiram from Tyre. His mother was a Jew and his father was from Tyre, and he was so expert in the bronze work. So Solomon hired him and he came and did all the work. And if you read all the details that I am saying, you will read in 1 Kings chapter 7, and very specifically 23 to 25 and 13 to 14. Maybe, 13 to 14, we read that this man was able to do that. But in the later history of the Israel people, if you read 2 Kings chapter 16 verse 17, King Ahaz, the king of Judah, he has removed the base which was made out of bronze, and he made it as a stone, and this was placed. And during the Solomon time, this bronze basin was rested on 12 bulls. On each side, you have three bulls in the north, south, east, and west. So 12 bulls were standing to represent the 12 tribes, and the basin was placed over it. So, மூன்றாவதாக நாம் பார்த்தோம், a personal preparation for ministry, a personal purification for his sins,
And then the third one, what we see here is a personal protection for his life. The third significance of this bronze basin என்ன என்று சொன்னால், தன்னுடைய ஜீவனை காப்பாற்றிக் கொள்வது. A personal protection for his life. அந்த 30ஆம் அதிகாரம் யாத்திராகமம் 20ஆம் வசனம் 21வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, whenever they enter the tent of meeting, they shall wash with water so that they will not die. Also, when they approach the altar to minister by presenting an offering made to the Lord by fire, they shall wash their hands and feet so that they will not die. This is to be a lasting ordinance for Aaron and his descendants for the generation to come. So இங்கே என்ன பார்க்கிறோம் என்று சொன்னால், இவர்கள் இதை ஏன் செய்து கொள்ள வேண்டும்? Not only for personal preparation, not only for personal purification for his sins, but thirdly, a personal protection for his life. தன்னுடைய ஜீவனை காத்துக்கொள்வதற்காக இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்கள் வருகிறார்கள், இந்த பலிகளை கொடுக்கின்றார்கள், போகிறார்கள். ஆனால் இந்த ஆசாரியர்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். தங்களுடைய ஜீவன், அவர்கள் சாக மாட்டாங்க. ஆனால் இவர்கள் சுத்திகரிப்பு செய்யவில்லை என்று சொன்னால், தங்களை பரிசுத்தம் படுத்திக் கொள்ளவில்லை என்று சொன்னால், அவர்கள் அங்கே மரித்து போய் விடுவார்கள் என்று சொல்லி நாம் இங்கே பார்க்கின்றோம். And if you read the scripture, you will understand, before doing the sacrifice, that's what the verse says, 20 and 21, before they do the sacrifice. So they first come and wash their hand and feet, and then they perform the sacrifice. And then, before they enter into the tent, கூடார, இந்த ஆசரிப்பு கூடாரத்துக்கு உள்ள போவதற்கு முன்பதாக, பரிசுத்த ஸ்தலத்துக்கு போவதற்கு முன்பதாக மறுபடியும் தங்களுடைய கைகளையும் தங்களுடைய கால்களையும் அவர்கள் கழுவ வேண்டும் என்று சொல்லி பார்க்கின்றோம். What does it teach today to us? நாம் ஒவ்வொரு நாளும் இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தினாலே நாம் கழுவப்பட வேண்டும். அப்படியாக நாம் கழுவப்படும் பொழுது, நம்மை சுத்திகரித்து கொள்ளும் பொழுது, நமக்கு ஜீவன், நித்திய ஜீவன் இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். ஆண்டவர் இந்த ஆசரிப்பு கூடாரத்தை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு என்று சொல்லி ஏற்படுத்தினார் 3 முக்கியமான காரணங்களுக்காக. முதலாவதாக, God wanted to dwell among his people. தன்னுடைய ஜனங்களோடு அவர் தங்க வேண்டும், தங்கியிருக்க வேண்டும், தரித்திருக்க வேண்டும் என்று விரும்பினார். இரண்டாவதாக, to have fellowship with them, இவர்களோடு நல்ல ஐக்கியம் வைத்துக் கொள்ள வேண்டும். மூன்றாவதாக, to communicate with them his plan, தன்னுடைய திட்டங்களை, தேவ ஜனங்களுக்கு, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் வைத்திருக்கிற திட்டங்களை இவர்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும் இந்த ஆசாரிகள் மூலமாக. இன்றைக்கு நாம் திருமறையிலே புதிய ஏற்பாட்டு காலத்தில் வாசிக்கிறோம், நாமே அந்த தேவாலயம். We are the temple of God. We are the tabernacle. God indwells in us, the Holy Spirit. He wants to have fellowship with us every day. And He wants to communicate His plan for our life. நம்முடைய வாழ்க்கையிலே நாம் என்ன செய்ய வேண்டும், எதை செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டும் என்று அனுதினமும் சொல்லிக் கொடுக்கின்றார். நமக்குள்ளாக தங்கி தரித்திருக்கிறார். We are the tabernacle. We are the temple of God. The scripture says, if you destroy this temple, I will destroy you. So, தேவனுடைய இந்த ஆலயமாகிய நாம் தேவனுக்கு நன்றி உள்ளவர்களாக நாம் இந்த உலகத்திலே வாழ்கிற வாழ்நாள் எல்லாம் எப்பொழுதும் நம்மை நாம் ஆயத்தப்படுத்தி, நம்மை நாம் இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தினாலே சுத்திகரித்து நம்மை நாம் பாதுகாத்து கொள்வோம். தேவன் நம்மை பாதுகாப்பார். நமக்கு இந்த உலகத்தின் ஜீவன், நித்திய ஜீவனும் ஆண்டவர் கொடுப்பதாக இருக்கின்றார். So 3 important things that we studied as we meditated about the bronze basin that was in the courtyard. Number 1, a personal preparation for his ministry, a personal purification for his sins, and thirdly,
எ பர்சனல் ப்ரொடெக்ஷன் ஃபார் இஸ் லைஃப். நாமும் இந்த நாட்களிலே தேவ வசனங்களின் மூலமாக இயேசு கிறிஸ்துனுடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்டு பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்வோம். அப்படி வாழும் பொழுது தேவன் நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் நம்முடைய திருச்சபையும் நம்முடைய சமுதாயத்தையும் அவர் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். அப்பேற்பட்ட கிருபையும் ஆசீர்வாதத்தையும் தேவன் தாமே நமக்கு அருள்வாராக. ஜெபம் செய்வோம். நேசிக்கிற ஆண்டவரே, இவ்வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட ஐக்கியம் கொள்ளத்தக்கதாகவும் பரிசுத்தமான தேவனை பாவிகளாகிய நாங்கள் அணுகி உடைய ஆசீர்வாதத்தை பெறத்தக்கதாக இவ்விதமான இந்த ஆசாரிப்பு கூடாரத்தையும் எருசலேம் ஆலயத்தையும் இந்த நாட்களிலே தேவாலயத்தை எங்களுக்கு கொடுத்து வந்திருக்கிறவனையில் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் கொடுத்திருக்கிற தேவ பிள்ளைகளுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நாங்கள் படித்த காரியங்களின் மூலமாக எங்களை ஆண்டவரே நாங்கள் பரிசோதித்து ஆண்டவரே ஒவ்வொருவரும் எங்களை நாங்கள் ஆயத்தப்படுத்த வேண்டும். ஆண்டவரே, எங்களை நாங்கள் சுத்திகரிப்பு செய்ய வேண்டும். ஆண்டவரே, ஆண்டவரே எங்களை நாங்கள் உம்முடைய பாதுகாத்து கொள்ள வேண்டும். உம்முடைய கோபாக்கணையிலிருந்து ஆண்டவரே எங்களை நீர் பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். அப்படி நீ செய்யப்போதுக்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்துவின் மூலம் செபிக்கிறோம் பிதாவே, ஆமென். Hebrews 12:28. ஆதலால் அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி கிருபையை பற்றி கொள்ள கடவோம். நாம் அனைவரும் சேர்ந்து 176வது கீர்த்தனையை பாடுவோம். அப்பொழுது நம்மையும் நம்முடைய காணிக்கைகளையும் தோத்திர காணிக்கைகளையும் ஆண்டவருக்கென்று அர்ப்பணிப்போம். Shall we all sing together lyric number 176, during which we will give ourselves as a living offering and our offering and thank offering unto the Lord. ஜெபம் செய்வோம். நல்ல ஆண்டவரே, உம்முடைய மேலான ஆசீர்வாதத்திலிருந்து ஒரு பகுதியை காணிக்கைகளாகவும்
தோத்திர காணிக்கைகளாகவும் படைத்திருக்கிறதான எங்கள் திருவுச்சபை பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நிறுத்தாமே ஆசீர்வதிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். வானத்தின் பலகணிகளை திறந்து பிள்ளைகளுடைய வீடுகள் இடங்கொள்ளாது போகும் மட்டும் ஆசீர்வாதத்தையும் நன்மையும் நீர் தந்தருளுங்க. ஆண்டவர், இந்த வாரத்தில் பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை நினைவு கூறுகிறதான அருமையான பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். தேவன் தாம் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்து உடைய மேலான நன்மையினாலும் ஆண்டவர் இரக்கத்தினாலும் நீர் முடிசூட்டும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து உடைய கிருபை எங்களோடு கூட தங்கியிருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். நாம் தொடர்ந்து ஜெபிப்போம். எல்லா மனிதருக்காகவும் ஜெபங்களையும் விண்ணப்பங்களையும் செய்து ஸ்தோத்திரங்களை செலுத்த வேண்டும் என்று உமது பரிசுத்த அப்போஸ்தலரை கொண்டு கற்பித்தருளின சர்வ வல்லமையும் நித்திய ஜீவனும் உள்ள தேவனே, மகத்துவம் பொருந்திய தேவருடைய சந்நிதியில் நாங்கள் செலுத்துகிற தர்மங்களையும் காணிக்கைகளையும் இரக்கமாய் ஏற்றுக்கொண்டு நாங்கள் செய்கிற ஜெபங்களை கிருபையாய் கேட்டருள வேண்டும் என்று மனத்தாழ்மையாய் வேண்டிக் கொள்கிறோம். எங்கும் உள்ள திருச்சபைக்கு தேவரீர் உண்மையும் ஐக்கியமும் ஏக சிந்தையும் உள்ள மனதை இடைவிடாமல் அருளி செய்து உம்முடைய திருநாமத்தை அறிக்கிடுகிற யாவரும் உமது பரிசுத்த வசனத்தின் சத்தியத்தை குறித்து இசைந்த மனதுள்ளவர்களாயிருந்து ஐக்கியத்திலும் தேவ பக்தியுள்ள அன்பிலும் நிலைத்து வாழ்ந்திருக்கும்படி அனுக்கிரகம் செய்யும். கிறிஸ்தவர்களான அதிகாரிகள் எல்லோரையும் ரட்சித்து காப்பாற்ற வேண்டும் என்றும் சகல தேசத்தாரையும் நீதியும் சமாதானமான வழியில் நடத்தவும் பட்சபாதம் இல்லாமல் உண்மையாய் நீதியை செலுத்தி துன்மார்க்கத்தை தண்டனையினாலே அடக்கி உமது சத்திய வேதத்தையும் சன்மார்க்கத்தையும் நிலைப்படுத்தி வரும்படி சகல அதிகாரிகளின் இருதயங்களையும் ஆண்டு நடத்தியருள வேண்டும் என்று தேவரீரை வேண்டிக் கொள்கிறோம். பரமபிதாவே, அத்தியட்சமார், குருமார், டீக்கன்மார் எல்லோரும் தங்கள் நடக்கையினாலும் போதகத்தினாலும் சத்தியமும் ஜீவனும் நம்முடைய வசனத்தை பிரசித்தப்படுத்தி உமது பரிசுத்த சாக்கிரமந்தைகளை ஒழுங்காயும் செம்மையாயும் கொடுக்க அவர்களுக்கு கிருபை அளியும். உம்முடைய ஜனங்கள் எல்லோரும் விசேஷமாய் இவ்விடத்தில் கூடி வந்திருக்கிற இந்த சபையாரும் சார்ந்த இருதயத்தோடும் தகுந்த வணக்கத்தோடும் உமது பரிசுத்த வசனத்தை கேட்டு உட்கொண்டு தங்கள் வாழ்நாளெல்லாம் பரிசுத்தமும் நீதியும் உள்ளவர்களாய் உமக்கு ஊழியம் செய்ய அவர்களுக்கு உமது பரம கிருபையை கொடுத்தருளும். நிலையில்லாத இந்த ஜீவகாலத்தில் துன்பம், துக்கம், வறுமை, வியாதி முதலான உபத்திரவங்களால் வருத்தப்படுகிற ஆண்டவரே, எங்களுடைய திருச்சபை பிள்ளைகள் ஒவ்வொருவரும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் தாமே உடைய ஆணி பாய்ந்த கரத்தை நீட்டி பலவீனத்தோடு கூட இருக்கிறதான பிள்ளைகளுக்கு தேவையான பரிபூர்ண பலத்தையும் சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் ஆண்டவரே விடுதலை நீட்டு கட்டளிடும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தாவே, ஆண்டவரே சுவாமி, எங்களுடைய திருச்சபை பிள்ளைகளுக்கு கொடுத்து வருகிறதா நல்ல சுகத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து உடைய கிருபை ஒவ்வொருவரோடு கூட அதிகமாய் தங்கியிருக்கும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, உம்மிடத்தில் விசுவாசமும் பயபக்தியும் உள்ளவர்களாய் ஜீவித்து போனேன் உம்முடைய அடியார் எல்லோருக்காகவும் நாங்கள் உடைய பரிசுத்த நாமத்தை துதித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். விசேஷமாக ஆண்டவரே, மிஸ்ஸஸ் ஆனி ஜோசப் அவருடைய குடும்பத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். மிஸ்டர் சந்தீப் பர்னபாஸ் அவருடைய குடும்பத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, மிஸ்டர் ரூஃபஸ் ராஜ்குமாருடைய குடும்பத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் தாம் இந்த அருமையான பிள்ளைகளுடைய குடும்பத்திற்கு தேவையான நல்ல ஆறுதலையும் சமாதானத்தையும் ஆண்டவரே நீர் தந்தருளும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுடைய திருச்சபையில் இருக்கிறதான ஒவ்வொரு குடும்பத்தையும் உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் தாம் ஒவ்வொரு குடும்பத்தை நீங்கள் ஆசீர்வதித்து பாதுகாத்து ஆண்டவரே பிள்ளைகளுக்கு தேவையான நல்ல ஆறுதலையும் சமாதானத்தையும் ஆண்டவரே நல்ல வேலை வாய்ப்புகளையும் ஆண்டவரே நன்மையான ஈவுகளையும் நீர் தந்தருளும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, வேலை இல்லாதபடிக்கு கஷ்டப்படுகிறதான பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுங்க. பிள்ளைகளுடைய அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிங்க. அப்பா, எங்களுடைய திருச்சபையில் இருக்கிறதான ஆண்டவர் பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த ஆன்லைன் எக்ஸாம்ஸ் எழுதுகிறதான பிள்ளைகளுக்காக, கிளாஸஸ் அட்டன் பண்ணுகிறதான பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் தாம் ஒவ்வொருவருக்கும் நல்ல ஞானத்தையும் கிருபைகளையும் ஆண்டவரே நீர் தந்தருளும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுடைய திருச்சபையின் மூலமாய் நடக்கிறதான எல்லா ஊழியங்களும் கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, ஸ்கூல் மினிஸ்ட்ரி கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, மிஷன் ஸ்டேஷன்ஸ் கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, கிளை திருச்சபைகளுடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஒவ்வொருவரையும் நீர் தாமே ஆசீர்வதித்து ஆண்டவரே எல்லா ஆபத்துகளுக்கும் வியாதிகளுக்கும் விக்கினங்களுக்கும் விலக்கி நீர் பாதுகாத்துக் கொள்ளும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே பிதாவே, எங்கள் ஒரே மத்தியஸ்தரும் காரியகர்த்தரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் இந்த நன்மைகளுக்காக உம்மை வேண்டிக் கொள்ளுகிறோம். உங்கள் பாவங்களின் நிமித்தம் முழு இருதயத்தோடு உண்மையாய் மனஸ்தாபப்பட்டு பிறரிடத்தில் அன்பும் சிநேகமுமாயிருந்து இனி தேவனுடைய கற்பனைகளை கை கொண்டு புதிதாக்கப்பட்டவர்களாய் அவருடைய பரிசுத்த மார்க்கத்தில் நடப்போம் என்று தீர்மானித்திருக்கிற நீங்கள் விசுவாசத்தோடு சேர்ந்து உங்களுக்கு ஆறுதல் உண்டாக இந்த பரிசுத்த சாக்கிரமந்தையை வாங்கிக் கொள்ளுங்கள். அதற்காக பணிவாய் முழங்கார்படியிட்டு சர்வலமுள்ள தேவனை நோக்கி உங்கள் பாவங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கையிடுங்கள். சர்வலமுள்ள தேவனே, எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவே,
சகலத்தையும் சிருஷ்டித்தவரே, சகல மனிதருக்கும் நியாயாதிபதியே, தேவருடைய நீதியிலோக்கிற கோபாக்கினை எங்கள் மேல் வரத்தக்கதாக நாங்கள் அடிக்கடி நினைவினாலும் வார்த்தையினாலும் கிரியையினாலும் இப்படி திவ்ய மகத்துவத்துக்கு விரோதமாய் அகங்கரித்து செய்த பலவிதமான பாவங்களையும் அக்கிரமங்களையும் அறிக்கையிட்டு புலம்புகிறோம். இந்த குற்றங்களை குறித்து நாங்கள் உண்மையாய் மனஸ்தாபப்பட்டு முழு மனதோடு துக்கப்படுகிறோம். அவைகளை நினைத்து வேதனைப்படுகிறோம். அவைகள் எங்களாலே சுமக்கப்படாத பாரம் எங்களுக்கு இறங்கும். மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, எங்களுக்கு இறங்கும். நாங்கள் செய்த யாவையும் உமது குமாரனும் எங்கள் கர்த்தருமாகிய இயேசு கிறிஸ்து நிமித்தம் எங்களுக்கு மன்னியும். உமது நாமத்துக்கு கனமும் மகிமையும் உண்டாக நாங்கள் புதிதாக்கப்பட்டவர்களாய் இனி எப்பொழுதும் உமக்கு ஊழியம் செய்து உமக்கு பிரியமாய் நடந்து வரும்படி எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் கட்டளையிட்டருளும். ஆமேன். உத்தம மனஸ்தாபத்தோடும் உண்மையான விசுவாசத்தோடும் தம்மிடத்திற்கு மனம் திரும்புகிற யாவருக்கும் பாவ மன்னிப்பை அருளி செய்வோம் என்று மிகுந்த இரக்கமாய் வாக்குத்தத்தம் செய்திருக்கிற நம்முடைய பரமபிதாவாகிய சர்வ வல்லமையுள்ள தேவன் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் உங்களுக்கு இறங்கி உங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து அவைகளில் நின்று உங்களை விடுதலையாக்கி சகல நன்மையிலும் உங்களை உறுதிப்படுத்தி நிலைநிறுத்தி உங்களை நித்திய ஜீவக்கரையில் சேர்ப்பாராக. தம்மிடத்து உண்மையாய் மனம் திரும்புகிற யாவருக்கும் நமது இரட்சகராகிய கிறிஸ்து திருவுளம் பற்றுகிற ஆறுதலான வார்த்தைகளை கேளுங்கள். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். பரிசுத்த பவுல் சொல்லியிருக்கிறதையும் கேளுங்கள். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமானது. பரிசுத்த யோவான் சொல்லியிருக்கிறதையும் கேளுங்கள். ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபரராயிருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராயிருக்கிறார். நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. உங்கள் இருதயத்தை உயர்த்துங்கள். நம்முடைய கர்த்தராகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்த கடவோம். கர்த்தாவே, பரிசுத்த பிதாவே, சர்வ வல்லமையுள்ள நித்திய தேவனே, நாங்கள் எக்காலத்திலும் எவ்விடத்திலும் தேவரிற்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறது மிகவும் தகுதியும் நீதியும் எங்களுக்கு விசேஷித்த கடமையும் மாயிருக்கிறது. ஆதலால் தூதரோடும் பிரதான தூதரோடும் பரமசபை அனைத்தோடும் நாங்களும் முது மகிமையுள்ள நாமத்தை புகழ்ந்து மேன்மை பாடுத்தி
இரக்கமுள்ள கர்த்தாவே, எங்கள் சுய நீதியை நம்பி நாங்கள் உம்முடைய பந்தியில் சேர துணியாமல் தேவரீருடைய அளவற்ற இரக்கத்தையே நம்பி சேருகிறோம். உம்முடைய மேசையின் கீழ் விழும் துணுக்கிகளையும் பொறுக்கிக் கொள்ள நாங்கள் பாத்திரர் அல்ல. ஆனாலும் தேவரீர் எப்பொழுதும் இரக்கம் செய்கிற லட்சணமுடைய மாறாத ஆண்டவராய் இருக்கிறீர். ஆகையால் கிருபையுள்ள கர்த்தாவே, முதன்மையான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தால் எங்கள் பாவமுள்ள சரீரம் சுத்தமாகி அவருடைய விலையுயர்ந்த இரத்தத்தால் எங்கள் ஆத்துமா கழுவப்படுவதற்கும் எப்பொழுதும் நாங்கள் அவருக்குள்ளும் அவர் எங்களுக்குள்ளும் வாசமாயிருப்பதற்கும் ஏற்ற விதமாய் அவருடைய சரீரத்தை புசித்து அவருடைய இரத்தத்தை பானம் பண்ண எங்களுக்கு கிருபை செய்தருளும். ஆமேன். சர்வ வல்லமை உள்ள தேவனே, எங்கள் பரமபிதாவே, தேவரீர் எங்களுக்கு உருக்கமாய் இறங்கி உம்முடைய ஒரே குமாரனாகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரணம் அடைந்து எங்களை மீட்டு கொள்ளும்படி அவரை தந்தருளினீரே. அவர் சிலுவையிலே ஒரே தரம் தம்மை தாமே ஏக பலியாக ஒப்பு கொடுத்து சர்வலோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்வதற்கு நிறைவும் பூரணமும் போந்ததுமான பலியையும் காணிக்கையையும் பரிகாரத்தையும் செலுத்தினதும் அல்லாமல் தமது அருமையான மரணத்தை என்றைக்கும் நினைப்பூட்டும் ஞாபகத்தை நியமித்து தாம் திரும்ப வருமளவும் நாங்கள் அதை அனுசரித்து வரும்படி தமது பரிசுத்த சுவிசேஷத்தில் கட்டளையிட்டிருக்கிறாரே. இரக்கமுள்ள பிதாவே, எங்கள் ஜெபத்தை கேட்டருளி உமது குமாரனும் எங்கள் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து கட்டளையிட்ட பரிசுத்த நேமத்தின்படி நாங்கள் அவருடைய பாடுகளையும் மரணத்தையும் நினைவு கூர்ந்து உமது சிருஷ்டி பதார்த்தங்களாகிய இந்த அப்பத்தையும் திராட்சை ரசத்தையும் பெற்றுக்கொள்ளும் போது அவருடைய பரிசுத்தமுள்ள சரீரத்திற்கும் இரத்தத்திற்கும் பங்குள்ளவர்களாகும்படி கிருபை செய்தருள வேண்டும் என்று மிகவும் தாழ்மையாய் வேண்டிக் கொள்கிறோம். இயேசு தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு சீஷர்களுக்கு கொடுத்து, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது. என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். அப்படியே ராப்போஜனம் பண்ணின பின்பு அவர் பாத்திரத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களிடத்தில் கொடுத்து, நீங்கள் எல்லாரும் இதிலே பானம் பண்ணுங்கள், இது பாவமன்னிப்புண்டாகும்படி உங்களுக்காகவும் அநேகருக்காகவும் சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமாய் இருக்கிறது. இதை பானம் பண்ணும் பொழுதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று திருவுளம் பற்றினார்.
கர்த்தருடைய பந்தி ஆயத்தமாக இருக்கின்றது. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே நாம் கழுவப்பட்டவர்களாக, நம்மை பாதுகாக்கிறவர்களாக நாம் அந்த பிரதான மகா ஸ்தலத்திற்குள்ளே செல்லும்படியாக நமக்கு அனுமதி உண்டு. அந்த எண்ணத்தோடு நாம் இந்த பந்தியிலே சேருவோம். The Lord's table is ready. Through the blood of Jesus Christ, as we are cleansed by it, we can enter into the holy place. With this thought, let's take this sacrament to our comfort. May the Lord bless us. பந்தியிலே பங்கு பெற்றவர்களாகிய நாம் கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுத்ததான பரமண்டல ஜெபத்தை சேர்ந்து ஜெபிப்போம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றன்றுள்ள எங்கள் அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமேன். பரமபிதாவாகிய கர்த்தாவே, உமது அடியாராகி நாங்கள் இப்பொழுது செலுத்திருக்கிற துதி தோத்திரபலி இரக்கமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று தயவுள்ள பிதாவாகிய முழு மனதோடு வேண்டிக் கொள்கிறோம். உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் புண்ணியத்தினாலும் மரணத்தினாலும் அவர் திரு ரத்தத்தை பற்றும் விசுவாசத்தின் மூலமாய் நாங்களும் மற்றும் நம்முடைய சபை அனைத்தும் பாவ மன்னிப்பையும் அவர் பாடுகளினால் உண்டான மற்ற எல்லா நன்மைகளையும் பெற்றுக்கொள்ளும்படி தேவரீர் கிருபை செய்ய வேண்டும் என்று தாழ்மையாய் பிரார்த்திக்கிறோம். கர்த்தாவே, சரீரமும் ஆத்மாவாகிய எங்களை முழுவதும் தேவருக்கு புத்தியும் பரிசுத்தமும் ஜீவனும் உள்ள பலியாக ஒப்பு கொடுக்கிறோம். இப்பொழுதும் பரிசுத்த நற்கரணியில் பங்கு பெற்றிருக்கிற எங்கள் எல்லோரையும் தேவரீர் உமது கிருபையினாலும் பரம ஆசீர்வாதத்தினாலும் நிரப்பியறல வேண்டும் என்று பணிவாய் வேண்டிக் கொள்கிறோம். அநேக விதமாக இருக்கிற எங்கள் பாவங்களினாலே தேவரிற்கு எந்த பலியும் செலுத்துவதற்கு அபாத்திரராயிருந்தும் எங்கள் தகுதியின்மை தேவரீர் கவனியாமல் எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நிமித்தம் எங்கள் குற்றங்களை மன்னித்து எங்கள் கடமையின்படி நாங்கள் செலுத்தியிருக்கிற பணிவிடை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று பிரார்த்திக்கிறோம். அவரோடும் பரிசுத்த ஆவியோடும் ஐக்கியமாயிருக்கிற தேவரீருக்கு அவர் மூலமாய் சகல கனமும் மகிமையும் என்றென்றைக்கும் உண்டாவதாக. உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் சமாதானமும் மனுஷன் மேல் பிரியமும் கர்த்தராகிய பராபரனே, பரமராஜாவே, சர்வத்துக்கு வல்ல பிதாவாகிய தேவனே, உம்மை துதிக்கிறோம், உம்மை புகழுகிறோம், உம்மை வணங்குகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். உமது சிறந்த மகிமை நிமித்தம் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். கர்த்தராகிய ஒரே பேரனகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவே, கர்த்தராகிய பராபரனே, பிதாவின் சுதனே, உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டியே, எங்களுக்கு இரங்கும். உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிறவரே, எங்களுக்கு இரங்கும். உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிறவரே, எங்கள் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும். பிதாவின் வலது பாசத்தில் வீற்றிருக்கிறவரே, எங்களுக்கு இரங்கும்.
நீரே பரிசுத்தர், நீரே கர்த்தர், கிறிஸ்துவே தேவரீர் ஒருவரே, பரிசுத்த ஆவியோடே தேவனாகிய பிதாவின் மகிமையிலே உன்னதமானவரா இருக்கீரீர். ஆமென். எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்களோட இருந்து நீங்கள் தேவனையும் அவருடைய குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் பற்றிய அறிவிலும் அன்பிலும் நிலைத்திருக்கும்படி உங்கள் இருதயத்தையும் சிந்தையும் காக்க கடவுது. பிதா குமாரன் பரிசுத்த ஆவியும் ஆகிய சர்வ வல்லமை பொருந்திய தேவனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்குள்ளே இருந்து எப்பொழுதும் உங்களோட நிலைத்திருக்க கடவுது. ஆராதனைக்கு முடிவாக நாம் 24வது பாமாலையை நாம் பாடுவோம். லெட்ஸ் ஆல் சிங் ஹிம் நம்பர் 24. ஹிம் நம்பர் 24. ஆண்டவரே, இந்த ஆராதனைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்படி வார்த்தையின் மூலமாக எங்களோடு கூட நீர் பேசினதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். வனாந்திரத்திலே இஸ்ரவேல் ஜனங்களோடு நான் இந்த ஆசரிப்பு கூடாரத்தின் மூலமாக உங்களோடு வாசம் பண்ண விரும்புகின்றேன். உங்களோடு நான் ஐக்கியம் கொள்ள நான் விரும்புகின்றேன். உங்களுக்கு என்னுடைய திட்டத்தை சொல்லும்படியாக நான் விரும்புகிறேன் என்று ஒரு வாசஸ்தலத்தை நீர் ஏற்படுத்தினீர். மோசே நிமித்தமாக உமக்கு நன்றி செலுத்துகிறோம்.
இந்த நாளிலே நாங்கள் பார்த்த வெண்கல தொட்டிக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இன்றைய புதிய ஏற்பாட்டின்படி நாங்கள் எல்லாரும் ஆசாரியர்களும் லேவியருமாக நாங்கள் இருக்கின்றோம். ஆண்டவரே இயேசுவே, நாங்கள் ஊழியம் செய்வதற்கு எங்களை நாங்கள் ஆயத்தப்படுத்த, ஆண்டவரே எங்களை நாங்களே சுத்திகரிக்க, ஆண்டவரே எங்களை நாங்களே பாதுகாத்து கொள்ளும்படியாக உம்முடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்டவர்களாக, எப்படி ஆசாரியர்கள் அந்த வெண்கல தொட்டிலுள்ள தண்ணீரை கொண்டு தங்களை கழுவி தங்களை பரிசுத்தம் பண்ணி கொண்டது போல, சுத்திகரித்தது போல எங்களையும் சுத்திகரிக்கும் ஐயா. இன்னும் யாரானும் திருச்சபையிலே சுத்திகரிக்கப்படாமல் இருப்பார்களானால் இயேசுவின் இரத்தத்தினாலே அவர்கள் தங்களை சுத்திகரித்து கொள்ள கர்த்தர் நீர் உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாள் தகப்பன்மார்களின் நாள். எங்களுடைய திருச்சபையிலே உள்ள எல்லா தகப்பன்மார்களுக்காக, திருமணமான எல்லா ஆண்டவரே மென்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். குடும்பத்திலே அவர்கள் ஆற்றுகிற எல்லா உதவிகளுக்காக, அவருடைய தியாகத்திற்காக, அவருடைய கடின உழைப்புக்காக ஆண்டவரே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஆண்டவரே, குடும்பத்திலே அவர்கள் ஒரு ஆசாரியனாக இருந்து குடும்பத்தை கவனிக்க, குடும்பத்தின் தேவைகளை சந்திக்க கர்த்தர் உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, எல்லாருக்கும் நல்ல சுகத்தை தரும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த வாரம் முழுவதும் எங்களோடு கூட இருந்து தொடர்ந்து எங்களை வழி நடத்தும், ஆசீர்வதியும். Lord, we thank you for speaking to us this morning from Lord Tabernacle. Lord, you asked Moses to make a tabernacle, Lord, in the wilderness so that you can dwell with the people, you can have a fellowship with them, you can share your plan with them, oh God. Thank you, Lord, for speaking to us, Lord, through this bronze laver, Lord. How the priest, Lord, they have cleansed themselves with the water there in the basin, oh God. Same way, with your blood, you cleanse us, you prepare us for ministry, and you protect us, oh God. Thank you, Lord. Today being the Lord, the Father's Day, we remember all our fathers, all married men in our cathedral. Oh God, we thank you for all their life, their sacrifice, their work in their home. Lord, and I pray that you bless each and every one of them, oh God. Lord, let them, like a Jewish people, that let them be the priest in their house, in their home, and control and take care of the spiritual matters in the home, oh God. Bless them, give them good health, oh God. Bless all their works and the ministry and their business and everything, oh God. Be with us, send us with your blessing and your peace. In Jesus' name we pray. Amen. கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. சமாதானத்தோടെ போக கிடவோம்.